ஏன் மேடம் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? மனசுல இருக்கிறத சொன்னாதானே ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். இங்க பாரு வேலா, இத்தனை வருஷம் என்கிட்ட பேசாத என் அப்பா இப்பதான் என்கிட்ட பேசுறாரு. என் கல்யாணத்தை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஏதேதோ கற்பனை பண்றாரு. இப்ப போய் நீங்க பாத்திருக்கிற மாப்பிள்ள எனக்கு வேண்டாம், நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு எப்படி அவர்கிட்ட சொல்றது? நான் அப்படி சொன்னா அவர் திரும்பவும் என்ன வெறுத்துற மாட்டாரா? புரிஞ்சுக்கோ வேலா, அப்பாவுக்காக ஆசைப்பட்டவனை மறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இத பத்தி பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் சும்மா இதையே பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம போய் உன் கல்யாண வேலையை பாரு. மேடம் 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 ஐயா, இது வரைக்கும் நீங்க வள்ளி மேடத்துக்காக எதுவுமே செஞ்சதே இல்லை. உண்மையிலே நீங்க வள்ளி மேடத்தை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சா அவங்க ஆசைப்பட்ட பையனோட அவங்கள சேர்த்து வச்சிருங்கய்யா. டேய், ஆசைப்பட்ட பையன் சொல்றீங்க. யாரா அந்த பையன்? அதாங்கய்யா எனக்கும் தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேங்கய்யா, அவங்க ஒரு பையனை லவ் பண்றாங்கய்யா. டேய், என்ன விளையாடுறியா? எவனோ ஒருத்தரை லவ் பண்றான்னு சொல்ற, யாருன்னு கேட்டா அதுவும் தெரியலன்னு சொல்ற. இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு கூட தான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சரிடா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்து. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயா நிஜமா வாங்கய்யா, அப்புறம் வார்த்தை மாத்தி பேச மாட்டீங்களே. டேய் வாடவா, வார்த்தையை மாறுறதா? போய் முதல்ல அப்படி ஒரு பையன் இருந்தா கூட்டிட்டு வா. போறேங்க ஐயா, தோ போறேன். போய் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். போடா போடா, கூட்டிட்டு வா. இந்த வேலைனால முடியாது எதுவுமே இல்லை மேடம். கண்டுபிடிக்கிறேன், கொண்டு வந்து நிறுத்துறேன். கடவுள் எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. ஆனா அதுல ஒண்ணுதான் நிறைவேறும். நான் அந்த ஒண்ணு எதுங்கிறது எனக்கு தெரியலையே. விடியறதுக்குள்ள மேடம் லவ் பண்ற பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சாங்க. நிச்சயத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட கொண்டு போய் நிறுத்திடணும். ஏ ஆனந்தி, அண்ணே, இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வர? டெய்லர் கடையில துணி தைக்க கொடுத்திருந்தேனே, அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம வள்ளி மேடம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். என்ன அப்படி பார்க்குற? அவங்க காலையில் யார்கிட்ட பேசுவாங்க, அதான் கொஞ்சம். காலையில அவ முழிக்கிறதே உன் முகத்திலேயே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவ யார்கிட்ட பேச போறா? ஆமாம்ல. சரி, இந்த லேட் நைட்ல யாருக்காவது ஃபோன் பண்ணுவாங்களா? ஏன் இந்த கேள்விக்கு உனக்கு ஆன்சர் தெரியாதா? என்கிட்ட தான் பேசுவாங்க. இந்த காலேஜுக்கு போற வழியில யாரையாவது மீட் பண்ணுவாங்களா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணே. நீ தான் அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு வருவ, நீ தான் ரிட்டர்னும் கூட்டிட்டு போவ. இதுல எங்க இருந்து அவ மத்தவங்க கிட்ட பேசுறது? ஏய், வேற யார்கிட்ட மனசு விட்டு பேசுவாங்க? இங்க பாருண்ணே. புரியுது புரியுது. என்ன தவிர வேற யார்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டாங்க. காலேஜில் உன்னை தவிர வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க? அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? அதுக்கு கூட தான் சான்ஸ் கொடுக்காம பாடி கார்டா காலேஜ்குள்ளேயே வந்துட்டியே, அப்புறம் எப்படி அவ மத்தவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுறது? ஆமா, இப்ப இதெல்லாம் நீ ஏன் கேட்டுட்டு இருக்க? இல்ல, நம்ம வள்ளி மேடம் யாரோ ஒரு பையனை லவ் பண்றாங்க. அந்த பையன் யாருன்னு நாளைக்கு காலையில கூட கண்டுபிடிக்கணும். அதான்.
எல்லா இடத்துலையும் வள்ளி மேடத்துக்கு கூட நான் தான் இருந்திருக்கேன். ம்ஹும். எல்லா ஃபோட்டோலையும் ஒன்று நானே இல்லை ஐயா மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் இல்லை. ம்ஹும். வேலா, ஆ. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ. ம். தேடிட்டு இருக்கேன் மேடம். என்ன தேடிட்டு இருக்க? அதான் அந்த பையனை பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு. நீங்கள் தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக நீங்கள், நானும், ஐயா, அம்மு, அவ்வளோதான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே. ம். எதுவுமே கிடைக்காது. கிளம்பு. இல்லை மேடம், நான் வேலா, கிளம்புன்னு சொன்னேன். ம் ஓகே மேடம். மேடம் சொல்ல மாட்டீங்கல்ல? ம் நானே கண்டுபிடிச்சு சொல்கிறேன்.